ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் நான் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் கூட அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது, இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்க இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம். 12வது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். உத்தர நட்சத்திரத்துக்கான கணம் மனுஷ கணம். விருச்சம் அலரி, ரச்சு உதரம், நாடி வாத நாடி. அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம். இந்த ஃபேமிலியில கண்டிப்பா கலப்பு திருமணங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அன்னதானம் நல்லா மனசார செய்வாங்க. நேர்மையும் புத்திசாலித்தனமும் இருக்கும். இந்த ஃபேமிலியில விவாகரத்து ஆனவங்க கண்டிப்பா இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க விவாகரத்து ஆனவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க பிறந்த 30 நாளுக்குள்ள அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா நடந்திருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே தந்தையை இழக்கிறது இல்லைன்னா தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியது கண்டிப்பா இருக்கு. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட விரோதம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த விரோதத்தை இவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விரோதம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த விரோதத்தை இவங்க மறக்கவே மாட்டாங்க. தான் சொத்தை தானே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு 36 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். தகப்பனார் அப்படி கூட இருக்கிறாருன்னா ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு பாதிப்புடன் இருப்பார். முதல் பாதம் தந்தையாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். 2ஆம் பாதம் அம்மாவுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். 3ஆம் பாதம் குழந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். 4ஆம் பாதம் தாய் மாமனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க ஒன்னொருத்தர் வீட்டுல போய் இருக்கிறது இல்ல, யார் வீட்லயே தத்து போறதுங்கிறது கூட இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா கூட இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில யார் வீட்லயே தத்து போறதுக்கான இது இருக்குது. ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம்.
இவங்க என்னதாவது ஒரு மனசுல ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அதை அடைஞ்சே ஆகணுங்கிறது தான் அவங்களோட பாலிசி. அதே மாதிரி இவங்க முன்கோபத்தினால போய் வாதங்கள்ல போய் மாட்டிக்கிறது, வாக்குவாதங்களை போய் பேச தெரியாம பேசி போய் மாட்டிக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு மாயாஜால வித்தைங்கிறது மேல அதிக ஈடுபாடு உண்டு. அஹ் உத்தரம்ங்கிற ஒரு நட்சத்திரம் கன்னியிலயும் இருக்கு, துலாத்திலையும் இருக்கு. கன்னி உத்தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டட் மைண்டா இருக்கும். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், அவர்கள் ஏமாறவும் மாட்டார்கள். அஹ் அதே மாதிரி ஜோதிட ஈடுபாடு இந்த ஜாதகருக்கு வந்து கண்டிப்பாக உண்டு. உத்தரம் நாள்ல ராகுவோட சாரம் ஏதாவது இருந்தா உடல் அடிக்கடி அடிபடுறது, ஏதாவது ஒரு அங்கங்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது இருக்கு. நரம்பு சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இவங்களுக்கான உத்தர நட்சத்திரத்துல வந்து இப்ப எங்களுக்கு கல்யாணமே ஆகல, பெண்களுக்கு வந்து கல்யாணமே ஆகல, உத்தர நட்சத்திரத்துக்கான கோயில் வந்து திரு மாங்கலீஸ்வரர் இடையாற்று மங்கலம் லால்குடி கிட்ட இருக்குதுங்க. அதனால வந்து இதான் எங்களோட நட்சத்திர கோயில். இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தா எல்லா சிறப்பும் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு